சென்னை தாம்பரம் அரசு விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் விடுதியில் உள்ள மற்ற சிறுமிகளிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை அருகே சிட்லப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு சேவை இல்லத்துல தங்கி பயின்று வந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் தாக்கப்பட்டதால் கால்கள் எலும்பு முறிவோடு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரத்துல போலீசார் விசாரணை நடத்தி அதே இல்லத்துல காவலாளியாக பணியாற்றி வந்த மேத்யூ என்ற நபரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்போது போலீசார், சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் இந்த விடுதியில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளிடம் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ரகசிய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நபரிடமும் தனித்தனியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாரேனும் இந்த சிறுமியை போல பாதிக்கப்பட்டுள்ளவர்களா என ஒவ்வொரு சிறுமிகளிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அதனை பதிவு செய்து வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவலாளி மேத்யூ மூலமாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதா என சார்பு ஆய்வாளர் ஒரு தலைமையிலான போலீசார் இந்த மாணவியிடம் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். நேற்று இரவு முதலே ஒவ்வொரு மாணவியிடம் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் குழந்தைகள் நல அமைப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில காவல்துறையும் இந்த விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிறுமிகளிடமும் அந்த விவரங்களை கேட்டறிந்து வேறு ஏதாவது வகையில் பாதிக்கப்பட்டுள்ளா என்ற விவரங்களை கேட்டறிந்து அதனை வாக்குமூலங்களாக பதிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேத்யூ கடந்த 5 நாட்களாக தங்கியிருந்த இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அவரை தாக்கி சுவற்றில் தூக்கி வீசி அவர் 2 கால்களும் முறிவிட்ட நிலையில ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில மற்ற மாணவிகள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் இந்த விசாரணையை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் அறிக்கையாக உயரதிகாரியிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.